வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முருங்கை மரத்துக்கு சொட்டு நீர் டீப்பெல்லாம் எடுத்து போட போகிறோங்க. நம்ம உழவடித்து முருங்கை மரத்துக்கு மண்ணெலாம் கூட்டிட்டேங்க. இதுக்கு பிறகு நம்ம சொட்டு நீர் டீப்பெல்லாம் நம்ம முருங்கை மரத்துக்கு எடுத்து போட்டு தண்ணி விடணுங்க. இந்த தண்ணி விட்டு நம்ம சாணி உரம் வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்குங்க. நம்ம சொட்டு நீர் டீப்பெல்லாம் சுருட்டி வச்சுட்டு உழவடிச்சிட்டு முருங்கை மரத்துக்கெலாம் மண் கூட்டுறதுக்கே ஒரு 10 நாள் போல் ஆகிட்டுங்க. அதனால் மண்ணில் மேல் ஈரம் அப்படி காஞ்சிருக்குங்க. அதனால் நம்ம குழி எடுக்கும் போது இந்த மண் சரிஞ்சு விடுங்க. நம்ம இந்த சொட்டு நீர் டீப்பெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு நம்ம குழி தோண்டணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மண்ணும் சரியாது. அதே மாதிரி குழியை நல்லா எடுக்கிறவங்களுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குங்க. வேலையும் சீக்கிரம் முடியுங்க. பாருங்கள், நம்ம இன்றைக்கி இந்த சொட்டு நீர் டீப்பெல்லாம் இழுத்து போட்டுட்டு நம்ம சொட்டு நீர் இந்த மைக்ரோ டீப் கரெக்டாக முருங்கை மூட்டுக்களை உழுதான்னு நம்ம கவனிக்கணும். இல்லைனா அது பாட்டுக்கு ஏதோ ஒரு சைடில் பாஞ்சிட்டு இருக்கும். ஈரமும் வேறு ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும். நமக்கு தேவையான அந்த முருங்கை மூட்டுக்களை கரெக்டாக வராதுங்க. அதனால் நம்ம முதல்ல சொட்டு நீர் டீப்பை இந்த மாதிரி இழுத்து போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மைக்ரோ டீப்பை நம்ம கரெக்டாக இருக்கா, அதாவது மூட்டுக்களை கரெக்டாக தண்ணி உழுதாங்கிறத சரி பண்ணணும். வாங்க எப்படி நம்ம மைக்ரோ டீப்பை சரி பண்ணுறோங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம முருங்கை மரத்துக்கு வைக்கிறதுக்கு உரம் நம்ம எப்படி வாங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காஞ்ச உரமாக வாங்கணுங்க. நல்லா காஞ்ச உரமாக வாங்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே அந்த முருங்கை மரத்துக்கு அதோடைய எஃபெக்ட் வேலை செய்யுங்க. பச்சையாக வாங்கியிருந்தால் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். இந்த மாதிரி காஞ்சதாக வாங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யும். பாருங்கள், நம்ம எப்படி மைக்ரோ டீப்பை நம்ம முருங்கை மரத்துக்கு சரி பண்ணுறோம் பாருங்கள். அது எப்படி இருக்குது பாருங்கள். சம்மந்தம் இல்லாமல் நவுண்டு கிடக்குங்க. நம்ம கரெக்டாக நம்ம எந்த இடத்துல உரம் வைக்கிறதுக்கு குழி எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த டீப்பை வச்சு ஒரு கை ஈரமண் எடுத்து வைக்கணுங்க. அந்த ஈரமண் எடுத்து வச்சா அது அப்படியே நகலாம். அந்த டீப் நகராமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும். நமக்கும் அந்த ஈரம் கரெக்டான நமக்கு தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக விடும். நம்ம குழி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டீப்பையும் நம்ம சரி பார்க்கணுங்க. இல்லைன்னா நம்ம சம்மந்தம் இல்லாமல் நம்ம எங்கேயோ ஒன்று தண்ணி பாஞ்சிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஈரமண்ணை வச்சுட்டோம்னா ஒரே மாதிரி குழி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம உழவடிக்கும் போது நம்ம டீப்பெல்லாம் சுருட்டியிருப்போம். அந்த சுருட்டும் போது இந்த புல்லுக்குள்ளே மாட்டி நிறையா டீப்பு மைக்ரோ டீப் அப்படியே உருவி இருக்குங்க. அதில் உள்ள ஓட்டையில் தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. அந்த ஓட்டையெல்லாம் நம்ம திருப்பியும் மைக்ரோ டீப்பை வச்சு நம்ம ரெடி பண்ணணுங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சிங் டூல்ஸ் வாங்கி வச்சுங்க. நம்ம திருப்பி மைக்ரோ டீப்பை நம்ம சொருகும் போது சரியாக சொருவப்படாதுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த பஞ்சிங் டூல்ஸ் வச்சு திருப்பியும் ஒரு லைட்டாக ஒரு பஞ்சிங் அந்த ஓட்டையிலே பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நம்ம மைக்ரோ டீப்பை சொருகும் போது கொஞ்சம் ஈஸியாக அந்த ஓட்டையில் மைக்ரோ டீப் சொருகிருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு ஒரு நாள் முழுசும் சொட்டு நீரில் தண்ணி படுற மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம குழி எடுத்து சாணி உரம் வைக்க வேண்டியதாங்க. அது எப்படி நம்ம செய்கிறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.